சிவாய் நம்ம அனைவருக்கும் சிவ வணக்கம். நம்ம இந்த அத்திமுகத்தில் நம்ம சிவன் கோயில் கும்பிட்டு அதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த லட்சுமி பெயர் என்ன? பார்க்கவி லட்சுமி நரசிம்மர். இங்கே கோயில் என்னென்னா எல்லா பக்கமே நம்ம நரசிம்மர் அப்படின்னால ஐயாவுடைய மடி மேலே தான் அமர்ந்திருப்பாங்க, அந்த கோபத்தை தணிச்சு அப்படின்ட்டு. அப்புறம் அவினாசி பக்கத்தில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கிறாங்க புளியம்பட்டியில். இங்கே எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. சாமியும் ஐயாவும் தனித்தனியாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் அம்பாளுக்கு தனியாக மண்டபம், எங்கள் ஐயாவுக்கு தனியாக மண்டபம். நாங்கள் இங்கே என்னடா யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும்போது இவங்க தம்பதி சகதியமாக வந்தாங்க. இவங்க இதே ஊர் தான். இந்த கோயிலோடைய பெருமை இவங்க பேசுகிறது பூராமே கர்நாடகா பார்டருங்கிறனால தெலுங்கு கன்னடா அதுதான் அதிகமாக பேசுகிறாங்க. தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசுகிறாங்க. ஆனால் இந்த கோயிலுடைய இவர் அவங்க ஊரில் வார்டு மெம்பராக இருக்கிறாங்களாம். அதெல்லாம் நாதஸ்வரம் இதெல்லாம் வாசிச்சுட்டு 3 குழந்தைகளை கான்வெண்ட்டில் படிக்க வச்சுட்டு நல்லா சிறப்பாக இருக்கா. எங்களுக்கு இந்த கோயிலுக்கு வரதான் எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. முந்தா நாள் தான் இங்கே திருவிழாலாம் நடந்ததுனால இந்த பூக்கள் அலங்காரத்தோடு ரொம்ப நல்லா இருக்குது. யார் ஒசூர் பகுதியில் வந்தாலும் அத்திமுகம் சிவனை கும்பிட்டு அவர் 1000 வருடத்துக்கு முன்னாடி, இவங்க 1800 வருடத்துக்கு முன்னாடி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய இதெல்லாம் எப்படி நீங்கள் ஒன்றை காணோம், ஏன்னா நம்ம கல்வெட்டில் எழுதியிருப்பாங்க அதெல்லாம் காணோம். ஆனால் இவங்க சொல்கிறாங்க ரொம்ப பழைய கோயில் அப்படின்ட்டு. இந்த கோயில் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குமா. இந்த கோயிலோட ஐயா பேர் தியாகராஜ், அம்மா பேர் ஜோதி. அவங்க சொல்ல போகிறாங்க இந்த கோயிலை பற்றி. ஐயா ಇಲ್ಲ ತೆಲುಗೇ ಮಾತಾಡುங்க. ಇಲ್ಲ நீங்கள் சொல்கிறா మేడం వాళ్ళు సార్ వచ్చి మేము పూజకు వచ్చినాము. ఇక్కడ వచ్చి భార్గవి లక్ష్మీ నరసింహస్వామి దేవస్థానం అత్తిమగం పక్కన నరసీపురం దగ్గర ఇక్కడ ఉండే దేవస్థానము. సుమారు మాకు తెలిసి ఒక 2000 సంవత్సరాలు, ఒక 8 సంవత్సరాలు ఇంకా ఇక్కడ ఉండే దేవస్థానము. ఇక్కడ మేడం వాళ్ళు ఇక్కడ సార్ వచ్చి తమిళనాడు అక్కడ వచ్చినారు. వాళ్ళు కొంచెం పరిచయం అయ్యారు. దానికోసం పరిచయం అయ్యి ఈ తేరు గురించి, ఈ పర్సు గురించి, దేవస్థానం గురించి, ఈ నరసింహస్వామి వాళ్ళు ఉండే ఎట్లా ఏమేమి అడిగిరి. తర్వాత వాళ్ళు నరసింహస్వామి దేవస్థానంలో నరసింహస్వామి పక్కల లక్ష్మీదేవి లేదు అంటే లక్ష్మీదేవి తనీగా ఉండారు, వీళ్ళు తనీగా ఉండారు ఏమంటే అది ఏమో చరిత్ర ఉంది మనకు తెలియదు అని చెప్పినాము. అదే రకంగా నెలకు ఒకసారి స్వాతి పూజలు బాగా విశేషంగా అదే ఒక టైంలో ఎప్పుడో మనకు తెలియదు, పెద్దలు చెప్తారు. దొంగలు వచ్చే టైంలో చూసి స్వామి నిజరూపంగా వేసి ఒక పందిరి మాన్లో అందరినీ తరమలాడి కొట్టి పెద్ద విశేషమైన పేరు అది. ఆ తర చేసినాడు స్వాములు. అదే తర నెల ఒక టైము స్వాతి పూజలు బాగా జరుగుతుంది. దీన్ని చూసి దయచేసి అందరూ వచ్చి ఇక్కడ వచ్చి ఏమి కావాలో భక్తాదులు మొక్కుకోకుండా అది 100కు 100 దేవుడు కాపాడి మనకు ఏం కావాలో లభిస్తాడు. ఇది మాకు ఒక నమ్మకము. இதே தர అందరూ ప్రజలందరూ వచ్చి ఇక్కడ போவாలని మేము కోరుకుంటున్నాం. சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு வர்றது ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. கோயிலுக்குள்ளே என்ன இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் ஒரு திருடன் உள்ளே வந்துட்டானா, சாமியே மரத்தை எடுத்து நல்லா அடித்து அங்கேயே உட்காந்துட்டார். அதுதான் அந்த மரத்தை காட்டினாங்க. இல்லை இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் வச்சுருக்குறாங்க. அந்த 1800 வருஷம் ஆனதுன்ட்டு இவங்க சொன்னது பூராமே தெலுங்கு தான் சொன்னாங்க. இப்போ சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு மாதம் நிறைய நெய் தீபம், ஒரு பெரிய விளக்கு வச்சு நெய் போட்டு தீபம் போட்டு அன்னைக்கு பூரா பூஜை முடித்து அன்னம்பாளிப்பும் செஞ்சு ஒரு 7:30 மணிக்குள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாராச்சும் என்ன வேண்டுதல் வச்சு இங்கே வந்தாலுமே நடக்கும் அப்படிங்கிறாங்க. சிவாய நம்ம. ஓகே, நன்றி.